गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உனை நான் பாட வேண்டும் நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா வணக்கம். வெள்ளிக்கிழமை மே 3ஆம் தேதி விஜய வருஷம் சித்திரை மாதம் 20ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம், திதி தேய்பிறை, நவமி, யோகம் சித்த யோகம். மாலை
5:21 வரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். மாலை 5:21 கடக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 10:30 மணி வரை, 1 மணி முதல் 2 மணி வரை, 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், கேது. ரிஷபத்தில் குரு, துலாமில் சனி, ராகு, மகரத்தில் சந்திரன். மாலை 5:21 சந்திரன் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு மாற்றமடைகிறது. மேஷ ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 10ஆம் இடத்திலே மாலை வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு 11ஆம் இடத்திற்கு சந்திரன் நகர்கிறது. ஆகவே இவ்விரண்டு இடங்களிலுமே சந்திரன் நன்மை செய்யும் என்பதால் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். தொழிலிலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படும், மனதிலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படும், உடலிலே ஆரோக்கியம் அதிகரிக்கும், தெம்பு அதிகரிக்கும், மனோபலம், தேகபலம், பணபலம் மூன்றும் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 9, 10 ஆகிய வீடுகளிலே சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் நன்மைகள் அதிகமாக நடைபெறும். பொதுவாக தேய்பிறை காலங்களிலே ரிஷபம், சிம்மம், தனுசு, கும்பம் ஆகிய 4 ராசிக்காரர்களுக்கும் அதிக நன்மைகள் நடைபெறும். தேய்பிறையிலே வரக்கூடிய முகூர்த்தத்துல தான் இந்த ராசிக்காரர்களுக்கு கல்யாணமே பண்ணணும். இன்றைய நாள் தேய்பிறை நவமி என்பதாலும் சந்திரனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதாலும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். எனினும் செலவுகளை சற்று கட்டுப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு செலவு செய்யும் பொழுதும் இது அவசியம்தானா என்பதை சிந்தித்து அதன் பிறகு செய்ய வேண்டும். அதிக செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மிதுன ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாளாக முற்பகுதி விளங்குகிறது. மாலை 5:21 வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. சாயந்தரம் 5:21 வரைக்கும் சந்திராஷ்டமம். ஆகவே ரொம்ப முக்கியமான வேலைகள் யாராவது சந்திக்கணும், பேசணும் அப்படின்னா மாலை நேரத்திலே நீங்கள் சந்திக்கலாம். 5:30 மணிக்கு மேல போய் மீட் பண்ணலாம். பகல் பகுதியிலே சந்திராஷ்டமம் இருப்பதால் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. இறை வழிபாட்டிலே அதிக நேரம் செலவிட வேண்டிய ஒரு நாள். கடக ராசிக்கு மாலை 5:21 வரையிலே நன்மை செய்யும் நல்ல கிரக நிலவரம் இருக்கிறது. ஆகவே முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் அதை மாலை 5 மணிக்கு முன்பாக நீங்கள் முடித்துக் கொள்ள வேண்டும். மாலை 5:21 சந்திரன் 8ஆம் இடத்திற்கு வருகிறது. 7ஆம் இடத்திலிருந்து நகர்ந்து 8ஆம் இடம் வருகிறது. ஆகவே சந்திராஷ்டமம் 5:21 ஆரம்பமாகிறது. அதற்கு முன்பாக உங்களது முக்கியமான பணிகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம். மாலை நேரத்திலே ஆலயத்திற்கு சென்று தெய்வ வழிபாடு செய்து வாருங்கள். பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் பகல் பகுதியிலே நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் நன்மைகள் சற்று அதிகமாக நடக்கும். இப்பொழுது உள்ள கிரக சேர்க்கை, கூட்டு கிரக சேர்க்கை அனைத்தும் சிம்ம ராசிக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது. ஆகவே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொன்னது போல இந்த நல்ல கிரக நிலவரம் இருக்கும் பொழுதே நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பணிகளை செய்ய வேண்டும். முக்கியமான முயற்சிகளிலே இப்பொழுது இறங்கினால் அதிலே உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். புதிதாக அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு இப்பொழுது உருவாகும். சொத்து தொடர்பான சர்ச்சைகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது தீரும். நன்மைகள் பல விதத்திலே நடைபெற்று பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். கன்னி ராசிக்கு இது ஒரு சுமாரான நாள். நன்மைகள் சற்று குறைவாக நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனினும் அஞ்ச தேவையில்லை. முருகப்பெருமானை வழிபடுங்கள். 8ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று கிரக சேர்க்கை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் முருகன் வழிபாடு உங்களுக்கு மிக மிக இப்பொழுது அவசியம். கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி போன்ற நூல்களை எல்லாம் நீங்கள் இப்பொழுது படித்து வந்தால் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடைபெறும். நாடன் செய்யும் இணைதான் என் செய்யும் என நாடி வந்த கோளன் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் என்னும் பாடலை தினமும் படித்து வாருங்கள். கோளறுபதிகம் படித்து வாருங்கள். புதிய முயற்சிகளில் இறங்குவதை தவிர்க்கவும். உங்களது அன்றாட கடமைகளை மட்டும் செய்து வந்தால் போதுமானது.
பண விஷயத்திலே மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். புதிதாக கடன் வாங்கக்கூடாது இந்த பீரியட்ல. 5-6 குடையவன் 2ஆம் இடத்திலே உச்சம் பெற்று செவ்வாய் பார்வை சூரியன் பார்வை பெறுவதால் கடன் வாங்கினால் பிரச்சனைகள் ஏற்படும். ஆகவே கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். துலா ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இந்நாளிலே இருக்கிறது. குடும்பத்திலே மகிழ்ச்சி அலை வீசும். உற்றார் உறவினர் சந்திப்பு நிகழும். குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்கக்கூடிய வாய்ப்பு இந்நாளிலே உங்களுக்கு உருவாகும். ஆரோக்கியம் சிறந்து வழங்கும். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கு உயர்கல்விக்கான வாய்ப்பு கிடைக்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். வேடிக்கைகளும் கேளிக்கைகளும் நிறைந்த நாள். செலவுகளும் அதிகமாக இருக்கும். ஆகவே செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் இருக்கும் சனி ராகுவிற்கு 5 கிரக பார்வை இருக்கின்ற காரணத்தினால் தேவையற்ற செலவுகள் எல்லாம் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனினும் முருகன் வழிபாடு மூலமாக உங்களது கிரக நிலவரத்திலே உள்ள சில கோளாறுகளை நாம் போக்கிக் கொள்ள முடியும். முருகன் வழிபாடு இந்நாளிலே நீங்கள் அவசியம் செய்ய வேண்டும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பதவி உயர்வு கிடைக்கும். அரசு பணியிலே உள்ளவர்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய பணியிட மாற்றமும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். உங்களுக்கு வரவேண்டிய தொகை ஏதேனும் வராமல் தாமதமாகி கொண்டிருந்தால், நீங்கள் பணிபுரியும் இடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் வராமல் இருந்தால், அதில் ஏதேனும் சட்ட சிக்கல் இருந்தால், அரியர்ஸ் ஏதாவது பெண்டிங் இருந்தால் இப்பொழுது வந்துவிடும். ஒரு பெரிய தொகை கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அல்லது நீங்கள் யாருக்கேனும் கொடுத்த பணம் திரும்பி வராமல் இருந்தால் இப்பொழுது வந்துவிடும். நன்மைகள் நடைபெறும். பொருளாதார முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக வழங்குகிறது. மாலை 5:21 வரையிலே ராசியில் சந்திரன் இருக்கிறது. அதன் பிறகு நகர்ந்து 2ஆம் இடமாகிய கும்பத்திற்கு சென்று விடுகிறது. வீடு மனை நிலம் தொடர்பான சர்ச்சைகள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. புதிதாக சொத்து சேரும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு இப்பொழுது வலுவாக உள்ளது. குறிப்பாக இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்தால் ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமையும். மிக குறைந்த விலையிலே நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்நாளிலே உருவாகும். நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். இந்த நாளிலே நீங்கள் செய்யும் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும். கும்ப ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மாலை 5:21 வரையிலே ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரன் அதன் பிறகு ராசிக்குள் வருகிறது. மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். பூர்வீக சொத்து வரவேண்டி இருந்தால் இப்பொழுது வந்துவிடும். அல்லது புதிதாக நீங்கள் அசையா சொத்து வாங்குவீர்கள். சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. செவ்வாயின் நட்சத்திரமான அவிட்டத்திலே சந்திரன் வந்து கொண்டிருக்கிறது. ராசிக்கு 3ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினால் உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைந்து நல்லிணக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அலுவலகத்திலே உங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை கிடைக்கும். தனியார் நிறுவனங்களிலே பணிபுரியும் சிலர் இப்பொழுது உத்தியோகத்தை மாற்றி அமைத்துக் கொள்வார்கள். தற்போது உள்ளதை காட்டிலும் 1 மடங்கு அதிகமாக சம்பளம் வரக்கூடிய ஒரு நல்ல வேலைக்கு மாற்றமடையும் வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும். அவ்வாறு ஏதேனும் நல்ல சந்தர்ப்பங்கள் வந்தால் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். பணி மாற்றம் செய்து கொள்வதற்கு இது உகந்த தருணம். ஆகவே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மீன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மாலை நேரமலையிலே 11ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. அதன் பிறகு 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்திற்கு வருகிறது. மாலைக்கு பிறகு கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். எனினும் உங்களுடைய பேச்சு திறமையினால் நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு சிக்கலையும் சமாளிப்பீர்கள். பேச்சாற்றல் அதிகமாக இருக்கும். இப்பொழுது நாவன்மை அதிகமாக இருக்கும். வாயுள்ள புள்ள பொழைச்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு பேச்சு திறமையினாலேயே நீங்க எல்லாரையும் கவர் பண்ணிட்டு வந்துடுவீங்க. அந்த மாதிரி ஒரு நேரம். வாக்குஸ்தானமாகிய 2ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் கேது எனும் 5 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் ரொம்ப அழகாக பேசி உங்களுடைய பேச்சு சாதுரியத்தினால் நீங்கள் அனைவரையும் வென்று விடுவீர்கள். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். நாளைய விசேஷங்கள். நாளையிலிருந்து அக்னி நட்சத்திரம் ஆரம்பம்.
கத்திரி காலம் என்று சொல்வார்கள், கத்திரி என்று சிலர் சொல்வார்கள். அக்னி நட்சத்திர தோஷம் என்று சொல்வதுண்டு. அந்த அக்னி நட்சத்திரம் நாளையிலிருந்து ஆரம்பம். மே 4 ஆரம்பிச்சு மே 28 முடியுது. நாளையிலிருந்து அக்னி நட்சத்திரம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியை பார்ப்போம். शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव कालावनं रत्किरीटं कालनेत्राक्षिषादग्ध पञ्चेषु कीटं शूलाकतारातिकूटं शुद्धमध्येन्दुचूडं भजे मार्गबन्धुं शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव अङ्गे विराजद्भुजङ्गम् अभ्रगङ्गाधरङ्गाभिरामोत्तमाङ्गम् ओङ्कारवाडीकुरङ्गम् सिद्धसंसेविताङ्घ्रिं भजे मार्गबन्धुं शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव नित्यं चिदानन्दरूपं निन्नदाशेषलोकेश वैरिप्रतापं कात्तस्वराकेन्द्रचापं कृत्तिवासं भजे दिव्यसन्मार्गबन्धुं शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव कन्दर्पदर्पग्रमीशं कालकण्ठं महेशं महाव्योमकेशं तुङ्गाभरन्तं सुरेशं कोटिसूर्यप्रकाशं भजे मार्गबन्धुं शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव
வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சியிலே பரிகார ஸ்தலங்கள் வரிசையிலே இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது மாமல்லபுரம், மகாபலிபுரம், கடல்மல்லை என்று சொல்லப்படுகின்ற ஒரு விசேஷமான பெருமாள் கோவில். ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பாடிய வைணவ திவ்ய தேசங்கள் மொத்தம் 108. அதில் 2 மேல் உலகத்திலே இருக்கிறது, 106 தான் பூ உலகிலே இருக்கிறது. அந்த 108 திவ்ய தேசங்களிலே ஒன்று மாமல்லபுரம். மாமல்லபுரம்னா நமக்கு டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படிங்கிறது தெரியும். மகாபலிபுரம்னு சொல்லுவோம். அங்கே நிறைய சிற்பங்கள்லாம் இருக்கும். பஞ்சபாண்டவர் குகை இருக்கிறது, தேர் இருக்கிறது, அர்ஜுனன் தபஸ் இருக்கிறது, கண்ணன் லீலைகள் எல்லாம் இருக்கிறது, திருமாலின் திருவுருவங்கள் எல்லாம் பல்லவர் காலத்திலே செதுக்கப்பட்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அங்கு கடல் வழி வர்த்தகம் நடைபெற்றது என்பதெல்லாம் நாம் சரித்திரத்திலே படித்திருக்கிறோம். அதன் ஆன்மீக சிறப்பு என்ன என்பது ரொம்ப பேருக்கு தெரியாது. மகாபலிபுரம்னா அது ஏதோ ஜாலியாக டூர் போக வேண்டிய ஒரு ஊர் நினச்சிட்டு இருக்கோம். அது ஒரு திவ்ய தேசம். பெருமாள் எழுந்தருளி இருக்கின்ற முக்கியமான 108 ஸ்தலங்களிலே மாமல்லபுரமும் ஒன்று. அங்கு பெருமாளுக்கு ஸ்தலசயன பெருமாள் என்று திருநாமம், தாயாருக்கு நிலமங்கை தாயார் என்று திருநாமம். உற்சவர் உய்யக்கொண்டான் தாமரை மலரோடு அங்கே நின்ற திருமேனியாக காட்சி அளிக்கிறார். சயன கோலத்திலே பெருமாள் காட்சி அளிக்கின்ற திவ்ய தேசங்கள் மொத்தம் 24. 108ல் 24 திவ்ய தேசங்களிலே சயனக்கோல காட்சி. அதிலே 18 திவ்ய தேசங்களிலே கிழக்கு முகமாக பெருமாள் சயனம் கொண்டு காட்சியளிப்பார். 3 தலங்களிலே தெற்கு முகமாக திருமுக மண்டலம் வைத்து பெருமாள் சயனக்கோலத்திலே காட்சியளிப்பார். 3 திவ்ய தேசங்களிலே மேற்கு முகமாக பெருமாள் சயனக்கோலத்தில் காட்சியளிப்பார். வடக்கு பக்கமாக படுத்தது எங்கேயுமே கிடையாது. வடக்க பார்த்து பெருமாள் சயனக்கோலத்தில் இருக்கக்கூடிய தலம் ஒன்று கூட கிடையாது. கிழக்கில் தான் அதிகம். கிழக்கு பார்த்த கோவில் தான் 18. அந்த 18 சயன திருக்கோல பெருமாள் கோவில்களிலே மாமல்லபுரமும் ஒன்று. இங்கு பெருமாள் கொண்டிருக்கும் சயனத்திற்கு பெயர் தலசயனம் என்று பெயர். அதாவது ஆதிசேஷன் என்னும் பாம்பு படுக்கையெல்லாம் இல்லாம வெறும் தரையிலேயே பெருமாள் படுத்திருக்கார். காரணம் என்னன்னா, அவருக்கு இந்த ஸ்தலம் அவ்வளவு விருப்பம். இந்த ஸ்தலத்தின் மீது அவருக்கு கொண்ட காதல், அதன் காரணமாக இங்கே தரையிலேயே பெருமாள் சயனக்கோலம் கொண்டிருப்பதால் இது மிகவும் புண்ணிய பூமி, உயர்வான ஒரு தலம் என்று சொல்லப்படுகிறது. இங்கே ஒரு தலம் இருந்தது, அது ஜலசயனம். தண்ணீரிலே பெருமாள் இருந்தார். அது ஆனால் கடல் கொண்டு போய்விட்டது. நீர்ப்பாயல் என்று ஆழ்வார் மங்களாசாசனம் செய்தது அந்த ஜலசயனத்தை தான் என்றெல்லாம் சொல்வார்கள். எனினும் இப்பொழுது இருப்பது தலசயன பெருமாள் கோவில். மகாபலிபுரத்திலே பஸ் ஸ்டாண்டுக்கு ஒட்டினா போல ஊர் உள்ள மெயின் டவுன் உள்ளேயே இருக்கிற ஒரு பெருமாள் கோவில். இந்த கோவிலுக்கு போய் பிரார்த்தனை செய்து கொண்டால் பூமி தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் தீரும். சொந்த வீடு இல்லாதவர்கள் இங்கே சென்று செவ்வாய்க்கிழமைகளிலே பூமிகாரகனாகிய செவ்வாயுடைய நாளான செவ்வாய்க்கிழமையிலே சென்று தாமரை மலர் கொண்டு இந்த பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து சேவித்து விட்டு வந்தால் பூமி தொடர்பான சண்டை சச்சரவுகள், வழக்குகள், சிலருக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கும், ஆனால் அது இருக்கா இல்லையானே தெரியாது, இழுத்தடிச்சிட்டு இருக்கோம், எப்போ பாரு கோர்ட்டு கேஸு வக்கீல் நோட்டீஸ்னு, அந்த மாதிரியான பிரச்சனைகள் உள்ளவர்கள், சொந்த வீடு அமையாதவர்கள், இவர்களெல்லாம் இந்த மாமல்லபுரம் சென்று தலசயன பெருமாளை சேவித்து விட்டு வந்தால் அவர்களுக்கு வீடு தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் தீரும். தரையிலேயே தலத்திலேயே சயனம் கொண்ட ஒரே பெருமாள் இந்த தலசயன பெருமாள் தான். திருமங்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் இத்தலத்திற்கு மங்களாசாசனம் செய்துள்ளனர். பூதத்தாழ்வாரின் அவதார தலம் இது. திருமங்கை ஆழ்வார் மொத்தம் 84 திவ்ய தேசங்களுக்கு மங்களாசாசனம் செய்துள்ளார். அதிகபட்சமாக அவர்தான் பாடியுள்ளார். அதிலே
இதுவும் ஒன்று. தொண்டை நாட்டு திவ்ய தேசங்கள் 22, அதில் ஒன்று கடல் மல்லை தலசயனம் என்று சொல்லப்படுகிறது. இத்தலத்திலே திருமங்கை ஆழ்வாருக்கு கல்கி அவதார காட்சியாக பெருமாள் தரிசனம் கொடுத்திருக்கிறார். கல்கி அவதாரம் எடுக்கும் பொழுது நான் எப்படி இருப்பேன் தெரியுமா என்று குதிரை மீது வருகின்ற அந்த வீரனாக அதே கோலத்திலே திருமங்கை ஆழ்வாருக்கு கடல் மல்லை தலசயனத்திலே காட்சியளித்திருக்கிறார். அதை திருமங்கை ஆழ்வார் தனது ஒரு பாசுரத்திலே கடல் மல்லை தலசயனத்துட் கற்கியை கண்டேனே என்று பாடியிருக்கிறார். இது அவருடைய பாசுரத்திலே இதற்கான ஆதாரம் இருக்கிறது. ஆகவே கல்கி அவதாரம் எப்படி இருக்கும் என்பதை அன்றைக்கே காட்டிய ஒரு பெருமாள் இந்த மாமல்லபுரம் தலசயன பெருமாள். இங்கு தாயார் நிலமங்கை தாயார் தரையிலேயே பத்மாசனமிட்டு அமர்ந்த திருக்கோலத்திலே காட்சியளிக்கிறார். நிலமங்கை என்பதால் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கின்ற ஒரு தாயாராக இந்த தாயார் எழுந்தருளி இருக்கிறார். இங்கு சுற்றிலும் நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. ஆலயத்தின் உள்ளே மிக முக்கியமான ஒரு இதுதான் தலசயன பெருமாளும் நிலமங்கை தாயாரும். இத்தலத்திலே ஐப்பசி மாதத்து அவிட்ட நட்சத்திர நாளிலே பூதத்தாழ்வாரின் அவதார திருவிழா இங்கே நடைபெறுகிறது. மாசி மகத்தன்று தீர்த்தவாரியாக பெருமாள் எழுந்தருளி உற்சவர் உய்யக்கொண்டார் எழுந்தருளி கடலுக்கு சென்று தீர்த்தமாடி விட்டு வருகின்ற ஒரு அரிய காட்சி, கண்கொள்ளா காட்சியாகும். இத்தலத்திற்கு அர்த்த சேது என்று ஒரு சிறப்பு பெயர் உண்டு. சேது என்றால் தனுஷ்கோடி என்று பெயர். ராமேஸ்வரத்தையும் சிலர் சேது என்று சொல்வார்கள். அந்த தனுஷ்கோடிக்கு சென்று வழிபட்டால் என்ன புண்ணியமோ அதில் பாதி புண்ணியம் மாமல்லபுரத்திற்கு சென்றால் கிடைக்கிறதாம். அதனால் அர்த்த சேது என்கிறார்கள். அர்த்த என்றால் பாதி என்று பொருள், சேதுவில் பாதி என்று அர்த்தம். அவ்வளவு பெருமை வாழ்ந்த ஆன்மீகத்திலே மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு தலமான மாமல்லபுரம் நம் சென்னைக்கு அருகிலே இருக்கிறது. ஆனால் நான் மகாபலிபுரம்னா அது ஏதோ டூர் போகிற இடம், சும்மா ஊர் சுற்றி பார்க்கறதுக்காக போகிற இடம், வெளிநாட்டவங்களாம் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்களே அந்த ஊரா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இது ஒரு வைணவ திவ்ய தேசங்களுள் ஒன்று என்பதை நாம் உணர்ந்து கொண்டு இத்தலத்திற்கு சென்று இங்கு உள்ள பெருமாளை நாம் சேவித்து நிலம், பூமி, வீடு தொடர்பான பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் தீர நாம் வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும். இந்த உற்சவர் கையிலே தாமரை மொட்டோடு காட்சி எழுப்பதால் இங்கு செல்பவர்கள் தாமரைப்பூ வாங்கி கொண்டு போய் பெருமாளுக்கு அதை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் போது இன்னும் சில அரிய தலங்களின் அரிய தகவல்களுடன் சந்திக்கவிருக்கிறேன். உங்களிடமிருந்து இப்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜமகல் மஷம் அஸ்மத் குருவியோ நமக விகனச மகா குருவே நமக அனுபவம் சுவாமிகள் ஆசையுடன். சீதாலட்சுமின்றவா சென்னையிலேருந்து கடிதம் போட்டிருக்கீங்க. என்னோடய பெயருக்கேற்ப சிறு வயசுலேருந்தே ராமனை தான் பூஜை பண்ணேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து உங்கள் பெயருக்கேற்ப ராமன் மேலே அபரிதமான பக்தி இருந்ததாகவும் உங்கள் வீட்டில் எல்லாருமே ராமாயணம் படித்ததாகவும் ராமநாமன் நிறைய சொன்னதாகவும் நீங்களும் ஸ்ரீராமஜெயம் குழந்தையிலேருந்து எழுதி வந்ததாகவும் சொல்கிறீங்க. உங்களுக்கு ராமர் மேலேயும் ஆஞ்சநேயர் மேலேயும் எப்பயுமே பக்தி உண்டுன்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் வாழ்நாளில் பெரும்பகுதி குழந்தைகளுக்காக கழிச்சதாக குறிப்பிட்டிருக்கீங்க. உங்களுக்கு சில ஆன்மீக சந்தேகங்கள் உண்டுன்னு சொல்கிறீங்க. அதாவது ஆஞ்சநேயருக்கு நம்ம வெத்தலை மாலை ஏன் போடுறோம், அதே மாதிரி செந்தூரத்தை வந்து ஆஞ்சநேயருக்கு பிரியமானதாக ஏன் நம்ம ஆஞ்சநேயர் மேலே திருமணியில் பூசுகிறோம். நிறைய நீங்கள் வந்து தூண்களில் பார்க்கலாம், அது ஏன் பூசுகிறோம், வடமாலை ஏன் போடுறோம். இந்த 3 கேள்வி வரிசையாக கேட்டிருக்கீங்க. பொதுவாக வந்து இன்றைக்கி ஆஞ்சநேயரோட பிம்பம் ஏதாவது செவுத்தில் இருந்தால் கற்தூண்களில் இருந்தால் செந்தூரம் பூசுகிற வழக்கம் உண்டு. வடதேசம் போனீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஆஞ்சநேயருக்கு முழுக்கவே செந்தூரம் பூசுவான், இது வழக்கம் உண்டு. வடமாலையும் வெத்தலை மாலையும் நம்ம பக்கத்தில் தான் அதிகமான பழக்கத்தில் இருக்குது. சம்பிரதாயத்தில் நம்ம பக்கத்தில் தான் இருக்குது. சில விஷயங்கள்லாம் கர்ண பரம்பரை கதைகள் தான் விடையாக சொல்லிட்டு வரும். சில விஷயங்களுக்கு சம்பிரதாயங்களுக்கு கர்ண பரம்பரை கதைகள் தான் வந்து இதுக்கு விடை சொல்லிட்டு. ஆஞ்சநேயர் வந்து ராமர்கிட்ட கனையாழியை வாங்கிக்கிறார். எல்லாரும் சேர்ந்து தென் திசை நோக்கி போகிறான். ஜாம்பவான், அங்கதன், ஆஞ்சநேயர் எல்லாம் உட்காந்துருக்கான். கடல் கடந்து எப்படி போகிறோன்னு யாருக்கும் புரியல. அப்போ ஆஞ்சநேயர் பாட்டுக்கு ராமநாமன் சொல்லிகிட்டே இருக்கார். அவரோட சரீரம் வளர்றது. எல்லாரும் ஒருத்தர் சொல்கிறான். அங்கதன் சொல்கிறான் நான் தாண்டிடுவேன், ஆனால் திரும்பி வர வழி அப்படின்னு யோசிக்கிறேன்றான்.
ஜாம்பவான் சொல்கிறார், நான் ஒரு காலத்தில் அடிக்கடி இலங்கைக்கு தாவி போயிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு வயசாகிடுது, இருந்தாலும் நான் போயிடுவேன், திரும்பி வரத்துக்கு எனக்கு சக்தி இருக்குமான்னு தெரியலன்ற சொல்கிறார். அப்போ எல்லாரும் யார் அனுப்பலான்னு சொல்லும்போது ஜாம்பவான் சொல்கிறார், குழந்தையிலேயே சூரியன் நோக்கி பாய்ந்தவர் ஒருத்தர் இருக்காருன்னா ஆஞ்சநேயர் தான். அவருக்கு சாபத்தால் மறந்து போச்சு எல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா ராமநாமன் சொல்கிறார், அவரோட சரீரம் வளர்றது, ஆஞ்சநேயரோட பெருமை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கோ. அவர் ராமன் அருளால் அவருக்கு பழைய ஞாபகம் வந்தால் அவரால் இலங்கைக்கு போக முடியும்னா எல்லாரும் சேர்ந்து ராமனோட புகழ் பாடுறான் ஆஞ்சநேயர் சுவாமி. அப்புறம் மகேந்திர மலையிலேருந்து தாவி குடித்து இலங்கைக்கு போகிறார். சீதையை பார்க்குறார், சீதையோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறார். சீதை அப்போ என்ன பண்ணுறா, ஆஞ்சநேயரோட சிரசில் பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன இலை, அந்த இலையை எடுத்து கிள்ளி தலையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறா. வேறு ஒன்றும் இல்லை இல்லையா, பாவம் அசோகணத்தில் வேறு ஒன்றும் பக்கத்தில். அந்த இலை எதுனா வெற்றி இலை, வெற்றியை கொடுத்த இலை வெற்றிலை. அது சீதாதேவியோட கரத்தால் அவர் தலையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணதுனால ஆஞ்சநேயருக்கு நம்ம வெத்தலை மாலை போட்டால் பரம சந்தோஷம் அடைகிறார் அப்படின்னு சொல்லுவாள். அடுத்து செந்தூரம்னு சொன்னீங்கன்னா, சீதை ராவண யுத்தம் முடிஞ்சு போச்சு, ராமர் ஜெயிச்சிட்டார். சீதை ராமனை போய் பார்க்கணும், குளிச்சு உங்களுக்கு புத்துணர்ச்சியோடு வரா. என்ன இருந்தாலும் நீண்ட காலம் பிரிஞ்சிருந்தாலே அதனால் புத்துணர்ச்சியோடு வரும்பொழுது சீதை சொல்கிறா, ஆஞ்சநேயா எங்கேயாவது செந்தூரம் இருந்தால் எடுத்துகிட்டு வா, நான் வெறும் நெட்டியோடு போகக்கூடாதுன்னா. ஆஞ்சநேயர் செந்தூரம் கொண்டு வந்து கொடுத்துட்டு எதுக்குமா இதை இட்டுக்கிறேன்னு கேட்குறார். அப்போ சீதாதேவி சொல்கிறா, இதை இட்டுக்கிறதுனால ராமன் நீண்ட ஆயுளோடு இருப்பான் அப்படின்னு சொல்கிறா. என் கணவன் ராமருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும்ன்றார். உடனே ஆஞ்சநேயருக்கு தாங்க முடியாத சந்தோஷம், செந்தூரத்தை கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டா ராமருக்கு நீண்ட ஆயுள் இருக்குமா, அப்போ நம்ம உடம்பு முழுக்க பூசிட்டா ராமனுக்கு இன்னும் எவ்வளவு ஆயுள் இருக்கும்னு கையில் இருந்ததை குழைச்சி உடம்பு முழுக்க பூசிட்டு பரம சந்தோஷமாக என் ராமன் நீண்ட ஆயுளோடு இருப்பான்னு சந்தோஷிக்கிறாராம். அதனால தான் இப்போயும் நம்ம ஆஞ்சநேயருக்கு உடல் முழுக்க செந்தூரத்தை பூசினால் ஆஞ்சநேயர் சந்தோஷப்படுறார், ஏன்னா ராமனுக்கு நீண்ட ஆயுள் இருக்கும்னு. அடுத்து வடமாலைன்னு சொல்லும் பொழுது, நீங்கள் வடமாலை தட்டும் பொழுது ராமா ராமான்னு சொல்லி தட்டணும். அந்த ராமா ராமான்னு சொல்லி தட்டினீங்கன்னா அந்த ராம ரசம் அதில் இருக்கும். குரங்குகளோட சுபாவம் என்னென்னா, கழுத்தில் எது இருந்தாலும் கையில் எது கொடுத்தாலும் கடிச்சு பார்க்கும். நீங்கள் ஆஞ்சநேயர் கழுத்தில் போட்ட உடனே அதை கடிச்சு பார்ப்பாராம். அதில் ராம ரசம் இருந்தால் கண் திறந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார்னு சொல்லுவான். அதனால் வடமாலை சாத்துறோம். இந்த மாதிரி நிறைய சம்பிரதாயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். நாளைக்கு ஒரு அபூர்வமான நல்ல ஒரு கேள்விக்கு ஒரு விடை இருக்குது, கேளுங்க. ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா, மங்களானி பவன். ஓம் எனும் பொருளே வேல் முருகா, உயிரின் உயிரே வேல் முருகா. ஓம் குருநாதா வேல் முருகா, உணர்வே ஒளியே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் முருகா திருமால் முருகா, விண்ணோர் அரசே வேல் முருகா. கன்னித் தமிழே வேல் முருகா, கார்த்திகை ஒளியே வேல் முருகா. அன்பின் பொழிவே வேல் முருகா, அகில சுழலே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் முருகா திருமால் முருகா, விண்ணோர் அரசே வேல் முருகா. சரவணபவனே வேல் முருகா, ஷண்முக கனியே வேல் முருகா. அரசிவசுதனே வேல் முருகா, ஐவேல் அரசே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் முருகா திருமால் முருகா, விண்ணோர் அரசே வேல் முருகா. பன்னிரு கரனே வேல் முருகா, பச்சை மயிலோய் வேல் முருகா. தென்னவனே சுடர் வேல் முருகா, திருப்போர் இறையே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் முருகா திருமால் முருகா, விண்ணோர் அரசே வேல் முருகா. யோகானந்தனே வேல் முருகா, யுவநாயகனே வேல் முருகா. தேகானந்தனே வேல் முருகா, சிவதேசிகனே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல்
சுரபூபதியே வேல் முருகா, சுந்தர ரூபா வேல் முருகா, சிரகிரி வேலா வேல் முருகா, செங்கோட்டரசே வேல் முருகா. கம் கணபதையே நமः. கஜானனம் பூத கணாதி சேவிதம், கபித்த ஜம்போ பலசார பட்சிதம், உமாசுதம் சோக விநாச காரணம், நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். நெஞ்சக்கனகல்லும் நெகிழ்ந்து உருக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு செஞ்சல் இயல்சேர் புனைமாறு சிறத்திடவே பஞ்சக்கர ஆணை பதமணிவோம் சுவாமியே சரணமையப்பா. அன்பு ஜி தமிழ் தொலைக்காட்சி உள்ளங்களுக்கு அடியன் மாஸ்டர் ஸ்ரீதரின் அன்பு கலந்த பணிவு கலந்த பிரார்த்தனை கலந்த வணக்கங்கள். ஒருத்தர் என்ன கேட்டார், சார் நமக்குள்ள கடவுள் குடிக்கொண்டிருக்கான்னு சொல்கிறீங்க, நமக்குள்ள கடவுள் குடிக்கொண்டிருக்கும் போது கடவுள் தான் கிரேட்டு, கடவுளை மிஞ்சி எதுவுமே இல்லை. அப்படி கடவுளுங்கிறது ஜீவனுங்கிறீங்க, அந்த ஜீவாத்மா தான் கடவுள் உள்ளே இருக்கான், அவன் தான் பரமாத்மாவோடைய அசிஸ்டண்ட் ஜீவாத்மா, ஜீவாத்மா பண்ணுற வேலை தான் கர்மாத்மாங்கிறீங்க. நான் வந்து ஜீவாத்மா பரமாத்மா நம்ம அப்புறம் அதிகமாக வந்து விமர்சையாக, அதாவது விலாவரியாக பார்ப்போம். அதாவது இந்த பரமாத்மா ஜீவாத்மா கர்மாத்மாங்கிற விஷயத்த நம்ம விலாவரியாக அப்புறம் பேசுவோம். இப்போ அவர் கேட்ட கேள்விக்கு மட்டும் நம்ம சிந்திப்போம். இன்னைக்கு ஜீவாத்மா உள்ளே இருக்கும்போது கடவுள் உள்ளே இருக்கும்போது நம்ம ஏன் தப்பு செய்கிறோம் அப்படிங்கும்போது, தப்பு நாம் செய்கிறதில்ல, செய்விக்கப்படுறோம். எப்படி யாரால் அப்படின்னா நம்மளால தான். இப்போது நான் வந்து சரியாக உங்கள்கிட்ட பேசலாம், நான் இப்போ பேசுகிறேன், உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் பேசணும்னு மனசில் நானே சிரத்தையை உண்டு பண்ணிக்கிட்டு, முருகா கடவுளே எனக்கு இந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கேன், நான் சொல்கிற விஷயம் சரியாக போய் சேர்ற மாதிரி எனக்கு வழிகாட்டுப்பான்னு நான் பிரார்த்தனை பண்ணி நான் சரியான விஷயத்தை பேசணும். ஏன்னா முருகன் பார்த்துமா நான் என்ன பேசினா உங்களுக்கு புரியும் அப்படின்னு பேசக்கூடாது. ஸோ முருகா என் உள்ளத்தில், என்னுடைய உணர்வில், என்னுடைய சொற்களில் எல்லாத்தையும் நீ தான் கூடியிருக்க. அதே மாதிரி கேட்குறாங்க பாரு, அவங்க மனசுலையும் அவங்க சிந்தையிலையும் நீ தான் கூடியிருக்க. ஸோ ரெண்டு இடத்துலையும் ட்ராவல் பண்ணுறது நீ தான். இந்த கரண்ட் தான் இங்கே கேமரா வேலை செய்யுது, அந்த கரண்ட் தான் இங்கே டிவியாக இருக்குது. ஸோ உலக கரண்ட் ஒன்று தான்ப்பா, அந்த உலக கரண்ட் ஒன்றுங்கிறது புரிஞ்சுக்கிட்டு இந்த கரண்ட் இந்த கரண்ட்டில் பேசுது. இப்போ என் செல்லை உங்கள் செல்லில் நான் பேசிட்டு இருக்கேன், உங்கள் செல் உங்ககிட்ட இருக்குது, என் செல் என்கிட்ட இருக்குது, என் செல்லேருந்து நான் உங்கள் செல்லில் பேசினேன். இந்த செல்லுங்க பேசிக்கிறது இல்லை, ஆனால் செல் மூலமாக நம்ம பேசிக்கிறோங்கிற மாதிரி கடவுளுங்கிறவன் ஒரு நம்மளை செல்லாக வச்சுருக்கான். எப்படி வச்சுருக்கான்னா, நீ செயல்படணும், நான் செல் தான்ப்பா, ஆனால் நீ தான் செயல்படுங்கிற மாதிரி கடவுள் சொல்கிறாரு. ஜீவாத்மா தான் நீ. ஆனால் பாருங்கள், இதில் படைக்கும் பொழுது கடவுள் எப்படி கண்ணு காது மூக்கு வாயு அப்படின்னு அங்கங்கள் கொடுத்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலங்க, நம்ம வாழ்க்கை தத்துவங்கள்ங்க ஒரு 4 விஷயம் கொடுத்துருக்காரு. அதாவது அகங்காரம், மனசு, புத்தி, சித்தம் அப்படின்னு இருக்கான். அகங்காரம், மனசு, புத்தி, சித்தம்னு 4 ஒவ்வொருத்தருக்கும் இருக்கான். அகங்காரம்ங்கிறது நான் ஒரு மனுஷன் அப்படின்னு அகங்காரம். நான் யாரும் தெரிஞ்சுக்கிற அகங்காரம். அகங்காரம். மனசுங்கிறது நான் மனசுலாம் தெரிஞ்சுக்கிறான், நான் ஒரு மனுஷன், நான் இன்னாருக்கு மகனாக பிறந்தவன், இந்த வகை படிச்சுட்டு இருக்கேன், இந்த ஊரில் இருந்துட்டு இருக்கேங்கிறது தெரியக்கூடிய அறிவு கொடுக்குறது மனசு. அது எது மூலமாக தெரியுதுனாக்கா இந்த புத்தி மூலமாக தெரியுது. புத்தி யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேன்னு சொன்னாங்கிற மாதிரி இந்த புத்தி மூலமாக இந்த மனசுக்கு சொல்லுது, அப்பா நீ யார் தெரியுமா, இன்னாரு மகனாக பிறந்தவன், உனக்கு இத்தனை வயசாச்சு, நீ இந்த ஊரில் வந்துட்டு இருக்க, நீ இந்த தொழிலை செஞ்சுட்டுருக்கன்னு சொல்லி புத்தி மனசுக்கு சொல்லுது. ஸோ அகங்காரமாச்சு, மனசாச்சு, புத்தியாச்சு, இப்போ சித்தம்ங்கிறது செயல்படுறது. ஆக இப்படிப்பட்ட நான் இந்த காரியத்தை செய்கிறேன்னு சொல்லி இந்த 4 செயல்படுதுங்க. இந்த செயல்படும் போது என்ன ஆகுதுனாக்குங்க, இந்த ஜீவாத்மா இருக்கு பாருங்க, இது வந்து சத் சங்கம்ங்கிற பாருங்க, அந்த மாதிரி பூர்வ புண்ணிய தோஷம், பாவமோ புண்ணியமோ, அதாவது பழக்க தோஷம். இப்போ வந்து நான் சென்னையில் இருக்கும்போது சென்னை பாஷை எனக்கு வந்துருச்சு, மதுரைக்கு போகும்போது மதுரை பாஷை வந்துடுது, கோயம்புத்தூர் போனால் கோயம்புத்தூர் பாஷை வந்துடுது, வாங்க உட்காருங்க இருங்க பையங்க அவங்கிறது அங்கே ஒரு பாஷை, இங்கே வந்து இன்னையா குந்தியா அப்படிங்கிறது இந்த பாஷைனா எங்கே நான் பழகிறேனோ அந்த பழக்கம் வந்துடுற மாதிரி. அதாவது அந்த அட்மாஸ்பியர் மேக்ஸ் எங்கே நம்ம பழகிறோமோ அந்த பழக்கம் நமக்கு ஒட்டிடுற மாதிரி என்ன ஆயிடுதுன்னா, இந்த அகங்காரம், மனசு, புத்தி, சித்தம் 4 என்ன பண்ணுதுன்னா, அகங்காரங்கிறதுங்க தமிழத்தில் ஆணவங்கிறதுங்க நான் தான் இருக்கானே அகங்காரங்கிறது பாருங்க, அகங்காரம் தான், அது அகங்கிறது தான். அதில் வந்து சமயத்தில் ஆணவம் உள்ள போந்து மனசு சொல்லலாம், சும்மாரு நம்ம மேலே யார் இருக்கா உலகத்தில் என்ன சொல்ல மாதிரி கேட்பானுங்க இரு அப்படின்னு அகங்காரம் ஆணவம் போய் அறிவு மயங்கி வைக்கிறது, மழுங்க வச்சுருதை வச்சு மனசுகிட்ட சொல்லி மாற்றுது. மனசு மாற்ற மனசு நம்ம புத்தியை மாற்றிடுது. அவர் சொன்னாரியா கரெக்ட் தான், புத்தி செயல்பட பரவாயில்ல அப்படின்னு தவறான வழியில் செயல்பட வைக்குது. ஸோ அந்த அகங்காரம் திமிருன்னு அந்த ஆணவத்தால் மனசை மாற்றி மனசு புத்தியை வேதலைக்கு வச்சு புத்தி என்ன பண்ணுன்னா சித்தம் இருக்கு பாருங்க, செயல்பட வேண்டியது தவறாமது. அதனால தான் ஜீவாத்மாங்கிற கடவுள் உள்ளே இருந்தும் நாம் அறிவு சிந்திக்காமல் செயல்படாமல் ப்ராப்பராக நம்ம சிந்திக்க, அதாவது கரெக்டான ஸ்பெல்லிங் போடாமல் எப்படி தப்பு போடுற ஒரு டீச்சர். அருமையான ஸ்பெல்லிங் என்ன, பிஏடி பேடுனா பிஏடி பேடணும், பிஏடி பேடை போட்டு என்ன டீச்சர் நீங்கள் தப்பாக போட்டீங்கன்னா பிஏடி தான் பேடு, பிஏடி பேட் இல்லைன்னு எப்படி தப்பு போடுறாங்களோ சரியான ஸ்பெல்லிங் நம்ம போட்டுக்கல, சரியான ஸ்பெல்லிங் நம்ம கற்றுக்கல, சரியான ஸ்பெல்லிங் தவறாக போட்டதால் எப்படி மார்க் குறையுது. அது மாதிரி வாழ்க்கையில் ஒரு ஸ்பெல்லிங் இருக்குது, ஸ்பெல்லிங்னா இப்படி தான் நடக்கணும்னு இருக்குது. அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பద్ధதி இருக்குது. நோய் எச்சில் போகக்கூடாது தான் நான் போவேன். யார் என்ன பண்ணால்
போவேன் போகக்கூடாது, யார் என்ன பண்ணுவான்னு கேட்டாக்கா அது தப்பு. ஏன்னா எல்லாரும் அதாவது ஃபாலோ ஒன்லி யூனிவர்சல் ரூல்ஸ் சொல்லலாம். உலகத்துக்கு என்ன நீதி வழங்கியிருக்கோ, உலகத்துக்கு நீதிமுறைகள் என்ன சொல்லியிருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணி புரிஞ்சுக்கணும். கரெக்ட், இப்படி தான் போகணும். இது லைனாக போகணும், லைனில் தான் போகணும். நான் லைனில் நிற்க மாட்டேன்னு அகங்காரம் கூடாது. எப்படி லைனில் போனால் எல்லாரும் போய் நேரத்தில் போய் சேர முடியுமோ அது மாதிரி நீங்கள் பார்க்கலாம். டிராஃபிக்கில் சில பேர் தவறாக போகிறதால ஹோல் டிராஃபிக் ஒன்று, யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணதால எல்லாருக்குமே பாதிப்பு ஏற்பட்டுரும். அப்படி யாருமே பாதிப்புக்கு ஆளாகாமல் ஒவ்வொருத்தரும் தன் கடமையை ஒழுங்காக செஞ்சாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கடமையை ஒழுங்காக சிரத்தையாக செஞ்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜீவாத்மா சுத்தமாக இருக்குமா. இந்த பரமாத்மா ஜீவாத்மா கர்மாத்மாங்கிறத விவரமாக இந்த சங்கரர், ராமானுஜர், மத்வர் என்ன சொல்கிறாங்க, அதாவது ஜீவாத்மா ஒன்று தான் அப்படிங்கிறாரு. அதாவது அத்வைதம் சங்கரர் சொல்கிறாரு. விசிஷ்டாத்வைத்தில் 3ங்கிறாரு. பரமாத்மா ஜீவாத்மா கர்மாத்மா 3 தான் வாழ்க்கை அப்படிங்கிறாரு. அவர் மத்வர் சொல்கிறாரு, இல்லை துவைதம் தான் வாழ்க்கை, பரமாத்மா ஜீவாத்மா அவ்வளோதான், அப்புறம் தனியாக கர்மாத்மா கிடையாது, கடவுள் செய்விக்கிறாங்களா, இது என்னங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திப்போங்க. பெரிய விஷயம் இருந்தாலும் நம்ம அறிவு என்னுடைய அறிவு கெட்ட மாதிரி நான் படித்த விஷயங்களில் நான் பெரியவங்கள்ட்ட கேட்டுக்கிற விஷயத்தில் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். பகிர்ந்த அப்புறம் நம்ம 2 பேருமே இறைவன்கிட்ட கண்டிப்பாக வேண்டிப்போங்க, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். அதாவது எல்லோரும் இன்புற்றிருப்பதே இல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரம் போது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்க. யாருமே அதாவது இல்லாமல் ஒன்று தான் உலகத்தில் எல்லாம் இருக்கணும். அதாவது இல்லைங்கிற வார்த்தை தான் இல்லாமல் இருக்கணும் தவிர அத்தனை பேருக்கும் எல்லாமே பரிபூர்ணமாக இருக்கணும். அப்போ தான் நல்ல வகையில் இந்த பாரதம் பிரமாதமாக எடுத்துக்காட்டா ஒளிகாட்டியாக இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு நிகழ்ச்சி நிறைவு செய்கிறாங்க. ஜெய் புவனேஸ்வர்.